வணக்கம். மற்றும் ஒரு ஃபேஸ்புக் லைவ் முகநூல் நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பெரும் தொற்று காலத்தில் இபிஎஃப் தொழில் நிறுவனங்கள் உறுப்பினர்கள் ஓய்வூதியதாரர்களை உடைய குறைகளை கேட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான மாற்றங்கள், அதாவது இபிஎஃப் சிஸ்டத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்கும் இந்த தளத்தை நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ கடந்த 2-3 மாதங்களாக சில முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக எடுத்துரைப்பதற்காக இந்த நிகழ்வை நாம் இன்னைக்கு நடத்துகிறோம். என்னுடைய பெயர் செந்தில்குமார், தாம்பரம் மண்டல அலுவலகத்தினுடைய ரீஜனல் கமிஷனர். இதற்கு முன்னால் கடந்த ஜூன் 2020 இந்த மாதிரி பல முகநூல் நேரலைகளை நடத்தியிருக்கிறோம். குறைதீர்ப்பு நிகழ்வாக நடத்தும் பொழுது தேவையான பதில்கள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது, புதிய மாற்றங்களை எடுத்துரைப்பதும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது முக்கியமாக புதிய மாற்றங்களை உங்களுக்கு விரிவாக எடுத்துரைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. ஸோ முக்கியமான சில மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர்ஸ்க்கு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஒவ்வொருத்தருக்கும் பிஎஃப் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய யூஏஎன் வந்து ஆதாரோட சீடாகி வெரிஃபை ஆகிருக்கணும். இடிஎல்ஏல பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏபிஆர்ஒய் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அமலில் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவிட் அட்வான்ஸ் வந்து ஒரு மெம்பர் 2வது முறை கோவிட் அட்வான்ஸ் கிளைம் கொடுத்து கோவிட் அட்வான்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து இப்போ புதுதாக வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முதல்ல வந்து இசிஆர், அதாவது எலக்ட்ரானிக் செலான் கம் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த மாதாந்தோறும் பதிவு செய்யக்கூடிய அந்த ரிட்டர்னை வந்து அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சிலதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் செக்யூரிட்டி கோட் வந்து ஒரு சட்டமாக வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது தகவலுக்காக கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து முடியல அப்படிங்கிறதுனால அது வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ், சரத்துக்களை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் செக்ஷன் 142 அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மே 3ஆம் தேதி. அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் செக்யூரிட்டி கோடு கீழே எந்த பெனிஃபிட்ஸையும் வந்து நீங்கள் ஒருத்தர் அந்த பெனிஃபிஷியரி அல்லது பயனாளர் வந்து வாங்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஆதார் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோசியல் செக்யூரிட்டி கோடு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இபிஎஃப், இஎஸ்ஐசி அந்த மாதிரி பல தொழிலாளர் சட்டங்களை உள்ளடக்கியது. ஸோ அதன் அடிப்படையில் இபிஎஃப்ல மெம்பராக இருக்கிறவரும் கூட பயன் எதுவும் வாங்கணும் அப்படின்னா, அதாவது கிளைம் கொடுக்கணும், வேறு ஏதாவது பயன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர், அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் யூஏஎனோட ஆதாரை வந்து இணைச்சு அதை வெரிஃபை பண்ணணும். ஆதாரை இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து
2016 டிசம்பர் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது நீங்கள் ஆதார் நம்பர் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இணைச்சிக்கலாம். இப்போ வந்து 2017 என்ன முறை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இணைக்கணும் அப்படின்னாவே உங்களுடைய யூஏஎன்ல இருக்கிற அடிப்படையான தகவல்களும் ஆதாரில் இருக்கிற அடிப்படையான தகவல்களும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறோம். பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போது இங்கே நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பாலினம், இந்த மூணுமே வந்து உங்கள் யூஏஎன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆதாரில் இருக்கணும். அல்லது ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் யூஏஎன்ல இருக்கணும். இல்லைன்னா அது ரெண்டும் வெரிஃபை ஆகாது, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது, எரர் வரும். அதை வந்து அப்படி இருக்கிற போது ஆதார் இருக்கிற மாதிரியே மாற்றுறதுக்கான வாய்ப்பை வந்து இபிஎஃப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கு. கடந்த 3 வருடங்களுக்கு மேலாகவே நீங்கள் இணைய வழியாக ஆன்லைன்லேயும் பண்ணலாம். அது பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபார்ம் மூலம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக கொடுத்து பிஎஃப் ஆஃபீஸோடைய அனுமதி அப்ரூவல் வாங்கினீங்க அப்படின்னா தென் அந்த ஆதார் இருக்கிற மாதிரியே உங்களுடைய அந்த 3 அடிப்படை தகவல்களையும் மாற்றிட்டு ஆதாரையும் வெரிஃபை பண்ண பின்னாடி அது கேஒய்சியாக அக்செப்ட் ஆயிடும். தென் அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஏதாவது கிளைம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இப்போ ஒவ்வொரு மெம்பரும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெம்பருடைய யூஏஎனை வந்து இந்த இசிஆரில் இன்க்ளூட் பண்ணி இசிஆரில் சேர்த்து இந்த மாதத்துடைய சந்தா கட்டுறக்கோ அல்லது இதுக்கு முன்னாடி எந்த மாதத்தினுடைய இசிஆர் ஃபைல் பண்ணாலும் இனிமேல் வந்து இபிஎஃப்ஓ உடைய போர்ட்டல் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்காது. ஒரு எரர் வரும். இந்த யூஏனுக்கெல்லாம் வந்து ஆதார் சீட் ஆகலை, இந்த யூஏனுக்கெல்லாம் ஆதார் சீடாக இருக்குது ஆனால் ஆதார் வெரிஃபை ஆகலை. 2016க்கு முன்னால் அந்த யூஏன்லாம் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கலாம், பட் அந்த டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகலினாலும் பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணாது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலவரம். ஸோ அதனால் ஒவ்வொரு மெம்பரும் இம்மிடியட்டாக அவருடைய யூஏஎன்ல வந்து ஆதார் இணைஞ்சிருக்கா, ஆதார் வெரிஃபை ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உங்களுடைய மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே டெமோகிராஃபி டீட்டெயில்ஸ் வெரிஃபைடுன்னு காமிச்சது அப்படின்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் யூஏனோட வெரிஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைமேட் ஜஸ்ட் சும்மா ஃபைல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபை ஆயிருந்தால் தான் அந்த கிளைம் ஃபைல் பண்ணுறதுக்கு போர்ட்டல் வந்து உங்களை அனுமதிக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அனுமதி கொடுக்கல, உங்கள் ஆதாரோடைய விவரங்கள் வந்து யூஏஎன் விவரங்களோட வந்து ஒத்து போகலை அப்படின்னு எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெயர்லையோ பிறந்த தேதியிலையோ பாலினத்திலையோ ஏதோ வித்தியாசம் இருக்குது, தவறு இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அதே லாகின்ல மாடிஃபை அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதுக்கு கீழே பேசிக் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது மூலமாக ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஆதாருடைய டேட்டா பேஸில் போயிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணோம். 2 மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு ரெக்வஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் எம்ப்ளாயருக்கு போகும். ஆன்லைன்லேயே அது எம்ப்ளாயருக்கு போகும். எம்ப்ளாயருக்கு போன பின்னாடி எம்ப்ளாயர் வெரிஃபை பண்ணிவிட்டு இது உங்கள் ஆதார் தான் உறுதி பண்ணிவிட்டு அவர் அப்ரூவல் கொடுத்தாருன்னா அது அந்த எம்ப்ளாயர் எந்த பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பேமெண்ட் பண்ணுறாரோ அந்த பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகும். அங்கே ஒரு 3 லெவல் ப்ராசஸ் இருக்குது. அவங்க அப்ரூவ் பண்ணோடனே உங்கள் நீங்கள் என்ன மாற்றத்தை வந்து வேண்டுகோளாக வச்சிங்களோ அது வந்து மாறிடும். அதோட உங்கள் யூஎனோடையும் ஆதார் வெரிஃபை ஆயிரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, இது ஆன்லைனில் இருக்குது, இது இணைய வழியில் பண்ணுறீங்க. இல்லை என்னால் அந்த லாகின்குள்ளே போக முடியல, லாகின்குள்ளே போக முடியலன்னா 2 காரணம் இருக்கலாம். எனக்கு பாஸ்வேர்டு தெரியல, அதுக்கு உள்ளே போகக்கூடிய கடவுச்சொல் எங்கிட்ட இல்லை, மறந்து போச்சு. கடவுச்சொல் மறந்து போச்சு, பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா அதை திருப்பி வந்து புது ஒரு பாஸ்வேர்டு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுற போது மொபைல் நம்பர் உங்களோட யூஏனோட இணைந்த அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஒரு ஓடிபி போகும். 1 டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறோம், ஒரே ஒரு டைம் போகக்கூடிய அந்த நம்பர் போகும். அந்த மொபைல் நம்பரும் எங்கிட்ட கிடையாது, அது யார்கிட்ட இருக்குன்னு எங்கிட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டி வரும் அப்படின்னா முதல்ல பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு நீங்கள் ஆதாரோட இணைக்கணும். அந்த இடத்துலையும் ஆதாரோட உங்கள் யூஏனை இணைச்சி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸில்
ஃபர்காட் பாஸ்வேர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணுது, அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இணையவழி வாய்ப்பு வந்து அங்கே இல்லை. நீங்கள் அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆர் ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம், அதில் எடுத்து இதே தான் என்ன தகவல்களை நீங்கள் என்ன அடிப்படை தகவல்களை மாற்றணும், பெயரை மாற்றணுமா, பிறந்த தேதியை மாற்றணுமா, பாலினத்தை மாற்றணுமா, அல்லது உங்கள் அப்பா அல்லது கணவர் பெயரை மாற்றணுமா, என்ன மாற்றணுமோ அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக ஆதாரம் இணைச்சிருக்கணும். பிறந்த தேதி அப்படிங்கிற போது வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. 3 வருஷத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ஆதார் இருக்கிற பிறந்த தேதியை நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். உங்களுடைய வித்தியாசம் யூஏன் இருக்கிற ஆதார் இருக்கிற அந்த பிறந்த தேதிக்கான வித்தியாசம் 3 வருடத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி, பாஸ்போர்ட், எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், காலேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஸ்கூல் ரெக்கார்டாக இருக்கலாம், அதாவது டிசி இப்போ கொடுக்கறது இல்லை, ஸ்கூல் அந்த ரெஜிஸ்டர் அப்படியே சர்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ், இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பிறப்பு சான்றிதழ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். 3 வருடங்களுக்கு மேலே இருக்கிற அந்த இதுக்கு. அப்பா பேர் டோட்டலாக தப்பாக இருக்குது அப்படின்னா தாம்பரம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுடைய இஎஸ்ஐயில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா அதோட இ-பேஷன் கார்டு காப்பி கேட்குறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த நிறுவனத்தில் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அந்த மாதத்திலிருந்து முதல் 3 மாதத்துக்கான அந்த நிறுவனம் ஃபைல் பண்ண ஃபுல் இசிஆர், இஎஸ்ஐசிலேன்னு இசிஆர்னு சொல்லுவாங்க, அந்த இஎஸ்ஐசியில் ஃபைல் பண்ண ஃபுல் இசிஆர் 3 மாதத்துக்கு கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா தான் ஃபாதர் நேம், அதாவது தந்தை பெயரோ அல்லது கணவர் பெயரோ முழுவதுமாக தவறாக இருந்து மாறணும் அப்படின்னா இந்த இ-பேஷன் காப்பியும் நீங்கள் ஜாயின் பண்ணதிலிருந்து முதல் 3 மாதத்துக்கான இஎஸ்ஐ உடைய இசிஆர் காப்பியும், இந்த ரெண்டையும் வந்து உங்கள் நிறுவனம் கொடுத்து இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மையும் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் மாற்ற முடியும். என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இஎஸ்ஐசி ரிட்டர்ன்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, இங்கே ஒரே பெயர் ஒரே பிறந்த தேதி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இருக்கிற போது ஒரு தந்தை பேர் இருக்குது, நீங்கள் வேற ஒரு முழுவதுமாக வேற ஒரு தந்தை பேரை மாற்றுறீங்க, அப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்குற போது எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இருக்கிற அந்த தந்தை பெயரோட வேற யாரும் அங்கே ஒர்க் பண்ணலையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் மாற்றி தர முடியாது. ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்ட வேலை, அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணால் தென் கிளைம் பண்ணுறது ஈஸியாயிரும். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் நாங்கள் வந்து முழுவதுமாக வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதை அப்ரூவல் கொடுக்க முடியும். யாரெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் தேவையான அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை முதல்லயே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு 7 நாளுக்குள்ளேயே எங்களால் அப்ரூவ் பண்ண முடியும். அதை முடிஞ்ச அளவுக்கு வேகப்படுத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு நாளுக்குள்ளேயே நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஜேடி ஃபார்ம் கொண்டு வந்து, ஜேடி ஃபார்ம் இப்போ நேரடியாக கொடுக்கறதில்ல, நேரடியாக வாங்குறது இல்லை, ஆனால் ட்ராப் பாக்ஸ் வச்சுருக்கோம் ஆஃபீஸ்க்கு வழியாக, அதில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். இல்லை அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். ஆஃபீஸோட ஐடிக்கு இமெயில் பண்ணிங்கன்னா அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதையும் 3 to 5 நாளுக்குள்ளே அப்ரூவ் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். காரணம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து பேமெண்ட் பண்ணுறதுல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இது வேகமாக முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுதான் வந்து யூஏனோட ஆதாரை இணைச்சு அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ உங்கள் யூஏனோட ஆதாரம் இணைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டுங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய் உங்கள் யூஏஎன் கொடுத்துட்டு ஒரு கேப்சா கேட்கும், அது கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் வந்து அந்த முதல் 2 டிஜிட்டும் கடைசி 2 டிஜிட்டையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பட்டுமான்னு கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல நோன்னு கொடுக்கணும். பழைய நம்பருக்கு ஓடிபி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நோன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய அடிப்படை தகவல்கள் கேட்கும். அடிப்படை தகவல்கள்னால் பெயர், பிறந்த தேதி, ஜெண்டர், அது நீங்கள் ஆதார் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஆதார் இருக்கிற மாதிரி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஒன்ஸ் ஆதார் நம்பர் கொடுத்து
கொடுத்துட்டீங்கன்னா தென் ஆதாரோட இணைந்திருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களோட ஆதாரோட கண்டிப்பா மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த வசதியை நீங்க உபயோகப்படுத்த முடியாது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஆதாரோட இணைஞ்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து நீங்க வாங்கி உள்ள சப்மிட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம், உங்க கடவுச்சொல்லை மாத்திக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல இந்த ப்ராசஸ் மூலமா நீங்க உங்க கடவுச்சொல் பாஸ்வேர்டை மாத்திட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஆன்லைன்ல உங்க யூஎன் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ள லாகின் பண்ணி உள்ள போய் அப்டேட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், அந்த இடத்துல போய் உங்க மொபைல் நம்பரை மாத்திக்கலாம் நீங்க. ஸோ ஆதாரை யூஎனோட இணைச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்க பாஸ்வேர்டை மாற்ற முடியும். பாஸ்வேர்டை மாத்திட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணி மொபைல் நம்பரை மாத்திக்கலாம். இதுதான் வந்து மொபைல் நம்பரை அப்டேட் பண்றதுக்கான ஒரே ப்ராசஸ். மொபைல் நம்பரை மெம்பர் அவருடைய போர்ட்டல்ல லாகின் பண்ணி மட்டும்தான் மாற்ற முடியும். வேற யாருனாலையும் உங்க கம்பெனினாலேயோ பிஎஃப் ஆஃபீஸ்னாலேயோ மொபைல் நம்பரை மாற்றவே முடியாது. இது ஆன்லைன் ப்ராசஸ், மெம்பர் மட்டும்தான் பண்ண முடியும். இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு தொடர்ந்து ரெக்வஸ்ட் வருது, என் பழைய நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஆதார், இதுதான் என்னோட மொபைல் நம்பர், மாற்றி கொடுங்க. எங்களால் மாற்ற முடியாது, எங்களுக்கு அதுக்கான வசதியே எங்களுக்கு கொடுக்கப்படல. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறது முதல்ல சொன்னேன். அடுத்தது ஆஃப்லைன் ப்ராசஸ்ங்கிறோம். ஜேடி கொடுங்க, அதில் அப்ரூவ் பண்ண முடிஞ்சோன்னா பாஸ்வேர்டை மாற்றிக்கங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டுல ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஏதோ ஒரு வகையில் அப்ரூவ் ஆச்சுன்னா தென் உங்களோட யூஏனுக்கான பேமெண்ட்டை எம்ப்ளாயர் பண்ண முடியும். நீங்கள் இது பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட்டை உங்கள் எம்ப்ளாயர் பண்ண முடியாது. அதனால லேட்டாக ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டிய வந்துச்சுன்னா அதுக்கு சட்டத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி பெனால்ட்டியும் போடக்கூடிய நிலை வரும். ஸோ எம்ப்ளாயர்ஸ் இது வந்து இப்போ ஏன் திடீர்னு இந்த டைம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஆதார் வந்து புதுசாக பிஎஃப்குள்ளே வரக்கூடிய மெம்பருக்கு கம்பல்சரி பண்ணி 4 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜூலை 2017 புது மெம்பர்களுக்கு ஆதார் கம்பல் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். 4 வருஷமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி 2017 கிளைம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் இணைச்சிருக்கணும். ஆன்லைன் கிளைம்ஸ்னா கம்பல்சரி ஆதார் இணைச்சு வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இது கொண்டு வந்தாச்சு. ஸோ கடந்த 3-4 வருடங்களாகவே இது போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம அல்லது அதுக்கான முயற்சி எடுக்காம தான் இந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறுவனங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். கடந்த 5 வருடங்களுக்கு மேலேயா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பல பேர் அதை வந்து காது கொடுத்து கேட்கல. இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு நிறுவனத்திலிருந்து பார்த்தேன், ஒரே நாளில் 200 கோரிக்கைகள் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிடறாங்க. உங்களால் ஒரே நாளில் 200 ரெக்வஸ்ட்டை வாங்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த 4 வருஷமா வாங்க முடியல அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த பேண்டமிக் டைமில் லாக்டவுன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆஃபீஸஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு 20-25% ஸ்டாஃபோடு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது ஒரே நாளில் ஒரு நிறுவனம் மட்டுமே 200 ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் கூட அதையும் ஒரே நாளில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அத்தனை முயற்சியும் எடுத்திருக்கோம். இது ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க? எமர்ஜென்சி வந்தால் தான் ஒருத்தர் பண்ணுறாங்க. அது ஒரு ஹேபிட்டாக ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. எமர்ஜென்சி வந்து கார்னர் பண்ணி வேற வாய்ப்பே இல்லைன்னா தான் பண்ணுவாங்க. ஒன்றா பர்சனலாக அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆதாரில் இணைக்கக்கூடிய முறை தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப நாளாக இருக்கிற முறை தான், நான் புதுசாக எதுவும் சொல்லலை, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை இணைச்சிங்கன்னா ஈஸியாரில் ப்ராப்ளம் வராது. சரி, இப்போ எம்ப்ளாயர் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்த்துக்கு ஆதார் இணைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஆதார் இணைக்கப்பட்டு வெரிஃபை ஆகலைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் உங்களுடைய பழைய மந்த்துடைய ப்ரீவியஸ் மந்த் கடைசியாக ஃபைல் பண்ண ஈசிஆர் பாருங்கள். இந்த ஈசிஆர் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்பர் ஆஃப் யூஎன்ஸ் நாட் வெரிஃபைடு வித் ஆதார்னு அங்கேயே ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100 பேரில் ஒரு 41 பேர்த்துக்கு பண்ணல. அப்புறம் அதுவே எந்தெந்த யூஎன்லாம் வந்து ஆதாரோட வெரிஃபை ஆகலைன்னு ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, ஆஸ்ட்ரிக் மார்க் இருக்கும். பட் இந்த ரெண்டுக்குமே இடையில ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூஎன்லாம் ஆதாரே இணைக்கப்படலை அப்படிங்கிறது மட்டும்தான் அது வந்து ஆஸ்ட்ரிக் காமிச்சிருக்கும்.
ஆனால் சில யூஎன்ல ஆதார் இணைக்கப்பட்டிருக்கும், பட் வெரிஃபை ஆகாமல் இருக்கு. அதாவது அந்த தகவல்கள் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து அங்கே தனியாக மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னா, எம்ப்ளாயரே எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னா, எம்ப்ளாயருடைய லாகின்ல டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. தயவு செஞ்சு தெளிவாக அதை கேட்டு புரிஞ்சுக்குங்க. டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது. அதில் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மிஸ் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் யார், பேங்க் கேஒய்சி மிஸ் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் யார், மொபைல் நம்பர் மிஸ் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் யார், ஃபாதர் நேம் மிஸ் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் யார், இப்படி எல்லாம் தனித்தனியாக நீங்கள் சர்ச் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. அதுலேயே ஆதாருங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸில் போய் எல்லா அந்த ஆப்ஷன்ஸையும் அன்செக் பண்ணிவிட்டு ஆதாருங்கிற அந்த பாக்ஸை மட்டும் செக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆதார் இணைக்கப்படாத லிஸ்ட் வரும். அதாவது யூஎனோட ஆதார் இணைக்கப்படாத யூஎன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட் வரும். இது கம்பல்சரியா இது வந்து ஆதாரோட இணைச்சு வெரிஃபை பண்ண வேண்டிய லிஸ்ட். பட் இது வந்து அந்த உங்க ஈசிஆரோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், சில பேர் ஆதாரோட இணைச்சிருப்பாங்க ஆனால் வெரிஃபை ஆகாமல் இருக்கும். அந்த 2016 டிசம்பர் வரைக்கும் பண்ணவங்கள சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய யூஎன் எங்கிருந்து வாங்குறது அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. இப்போ தாம்பரம் பொறுத்த வரைக்கும் enforcement.tbm@epfindia.gov.in அப்படிங்கிற அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இந்த மெயிலுக்கு நீங்கள் உங்கள் கோட் நம்பர் வச்சு எனக்கு ஆதார் பெண்டிங் லிஸ்ட்ஸ் வேணும்னு மெயில் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய கரண்ட் ஆதார் பெண்டிங் லிஸ்ட் என்ன, யாருக்கெல்லாம் ஆதாரோட இணைச்சு வெரிஃபை ஆகாமல் இருக்குது, ஆதாரோட இணைக்காமையும் வெரிஃபை ஆகாமல் இருக்கிற லிஸ்ட், இந்த ரெண்டு ஃபுல் யூஎன் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மேலே தான் நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஸை கூப்பிட்டு இந்த முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம், உங்களோட ஈசிஆர் ஃபைலிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஆஸ் அன் எம்ப்ளாயர் நீங்கள் வந்து ஆதார் வெரிஃபைடு யூஎன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஈசிஆர் ஃபைல் பண்ணிடலாம். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஸோ ஆதார் வெரிஃபை ஆகாத யூஎன்ஸ் வந்து நீங்கள் பெண்டிங்கில் வச்சுட்டு அவங்க வெரிஃபை ஆன பின்னாடி நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ வேகமாக உங்கள் எம்ப்ளாயீஸும் நீங்களும் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்றமா உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸும் வேலை பார்க்கும். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த டிலேவும் பிஎஃப் ஆஃபீஸ் சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அதை மானிட்டர் பண்ணுறாங்க. கடந்த 3-4 நாள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே அந்த நேம் சேஞ்ச் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே ட்ரிபிள் ஆயிடுச்சு. பட் அதுக்கும் வேகமாக தான் அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். அடுத்த சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பரை பொறுத்த வரைக்கும் முதல் ஆக்டிவிட்டிலையும் மெம்பர் ரோல் இருக்குது. அடுத்தது கோவிட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டமிக் டைமில் போன வருடம் வந்து புது ஒரு அட்வான்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து ஒரு முறை தான் எடுக்க முடியும் ஒரு மெம்பர் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் இந்த பேண்டமிக் வந்து தொடர்ந்து 2வது அலையும் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அரசாங்கம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி 2வது முறையாக வந்து நீங்கள் கோவிட் அட்வான்ஸ் கிளைம் கொடுக்கலாம், உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவோம். மற்ற கண்டிஷன்ஸ்லாம் அதே தான். அதாவது கடந்த 3 மாதத்தில் உங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எந்த சேலரிக்கு வந்திருக்கோ அது, அல்லது 75% உங்கள் பிஎஃப் பேலன்ஸில் இருக்கிற 75%, இந்த 2 அமௌண்ட்டில் எது குறைவோ அதை நீங்கள் அட்வான்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை சில பேர் வந்து இந்த 75% அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஏன் குறைவாக வந்திருக்குன்னு போன இடமெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தெளிவுபடுத்திடுறேன். இப்போ ஒருத்தருடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் இருக்கு. அவர் வந்து அவருடைய சேலரி 15,000 ரூபாய்க்கு தான் வந்து அவர் பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டு இருக்காரு. 15,000 ரூபாய் சேலரி டிக்ளேர் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா 3 மாதத்துடைய சேலரின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 45,000 தான் வரும். ஸோ உங்களுடைய 75% பிஎஃப் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 75,000 வருது. பட் 45,000 தான் 3 மாதம் தான் சேலரி. ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட் அட்வான்ஸாக எடுக்க முடியும் அப்படின்னா 45,000 தான் எடுக்க முடியும். இன்னொன்று, உங்களுடைய 3 மாதம் அந்த சேலரி அதே தான் இருக்கு. உங்க பிஎஃப் பேலன்ஸ் இப்போ வந்து 60,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60,000 ரூபாயில் 75% அப்படின்னா 45,000 ரூபாய். ஸோ அப்பவும் உங்களுக்கு 45,000 ரூபாய் வரும்.
இந்த ரெண்டுல எது குறைவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்படிதான் ஸ்கீம்ல அந்த அட்வான்ஸுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அட்வான்ஸ் வாங்குறதுக்கு மெம்பரா இருந்தா போதும், உங்க மெம்பர் அக்கௌண்ட்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்தா போதும். அது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேலையில அதாவது இந்த சமீப காலத்துல நீங்க ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பழைய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து உங்க பிஎஃப் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா, புது பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும் அட்வான்ஸ் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க உங்க பாஸ்புக் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பழைய பிஎஃப் அக்கௌண்ட் இருந்து அது பிஎஃப் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி புது பாஸ்புக்ல கிரெடிட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஆகல அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர் வந்த பின்னாடி தான் ரெண்டாவது கோவிட் அட்வான்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து குறைவா கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க கிளைம் கொடுத்து சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கோவிட் அட்வான்ஸா கவுண்ட் ஆயிரும். இன்னொரு அதிகபட்சமா 2 கோவிட் அட்வான்ஸ் தான் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னால ஒரு மெம்பர் வந்து கோவிட் அட்வான்ஸே எடுக்கவே இல்லை அப்படின்னா அவர் 2 அட்வான்ஸ் தொடர்ந்து போட முடியுமானா போட முடியும். ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு இன்னொரு அட்வான்ஸ் எடுக்க முடியும். இதுக்கு இடையில குறிப்பிட்ட கால இடைவெளியில இருக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்போ சார் போன மாதம் தான் போட்டேன், 2 மாதத்துக்கு முன்னால தான் ஒரு ஃபர்ஸ்ட் கோவிட் அட்வான்ஸ் போட்டேன், இப்போ எடுக்கலாமா எடுக்கலாம். எந்த கால இடைவெளியும் இங்க வந்து ஒரு கட்டுப்பாடாக கொடுக்கப்படல. ஸோ இது கோவிட் அட்வான்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். கோவிட் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கிளைமை விட ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதாவது முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த அட்வான்ஸ் கிளைம் போட்ட உங்களுக்கு தெரியும் 3 நாள்ல இது சாங்ஷன் ஆகி உங்களுக்கு பேமெண்ட்டாக வந்துடும். 3 நாள் அப்படின்னா நேற்று நீங்கள் கிளைம் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் அலுவலகத்திற்கு பிஎஃப் அலுவலகத்திற்கு இன்னைக்கு தான் வரும். இன்னைக்கு வந்தால் நாங்கள் இன்னைக்கே ப்ராசஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு நாளைக்கு மிக அதிகபட்சமாக நாளைக்கு விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா அடுத்த பணி நாளில் உங்களுக்கு அது கிரெடிட் கிடைச்சிடும். ஸோ 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிடும். இதுதான் அந்த கோவிட் அட்வான்ஸ்க்கான ப்ரையாரிட்டி. அது ஏற்கனவே இருக்கிறது தான். இது ரெண்டாவது ஒரு முக்கியமான மாற்றம். அடுத்தது எம்ப்ளாயருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஒய்சி அப்ரூவல்லையே இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எம்ப்ளாயர் ஒவ்வொருத்தரும் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அல்லது வச்சுக்கிறது இப்போ கம்பல்சரி. ஏன்னா ஆன்லைன்ல தான் அவ்வளவு அப்ரூவலும் நீங்க பண்ண வேண்டி வரும். ஆன்லைன் சைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். அது ஒரு ப்ரைவேட் செக்டர் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 2 இயர் வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்குது ஒரு சிக்னேச்சர். 2 இயர் முடிஞ்சுன்னா அதை நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இபிஎஃப் சிஸ்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நீங்கள் அந்த சிக்னேச்சர் வாங்கியிருக்கீங்களோ சாஃப்ட்வேர் வாங்கி அதை வந்து போர்ட்டலில் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு லெட்டர் ஜென்ரேட் ஆகும். லெட்டரில் அந்த ஆத்தரைஸ் பர்சன் 3 டைம்ஸ் சைன் பண்ணிவிட்டு உங்கள் எம்ப்ளாயர் சைன் பண்ணணும். ஒரு கம்பெனியினுடைய எம்ப்ளாயர். இங்கே எம்ப்ளாயர் அப்படிங்கிறதுல பல பேர்த்துக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கு. எம்ப்ளாயர் அப்படின்னா ஓனர் ஆர் ஆக்குபையர். ஓனர் ஆர் ஆக்குபையர் அப்படின்னு தான் சட்டத்தில் சொல்லுது. இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா ப்ரொப்ரைட்டர். பார்ட்னர்ஷிப் கம்பெனிலாம் மேனேஜிங் பார்ட்னர். லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னா சேர்மன் ஆஃப் த போர்டு, மேனேஜிங் டைரக்டர் ஆர் டைரக்டர்ஸ். அந்த போர்டு மெம்பர்ஸாக இருக்காங்களா டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம். இப்போ ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா மேனேஜிங் ட்ரஸ்டீஸ். இப்போ முனிசிபல் கார்பரேஷனும் இபிஎஃப்ல கவர்டு அப்படின்னா முனிசிபல் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர். டெம்பிள்ஸ் எல்லாம் நான் இபிஎஃப்ல கவர் ஆகிருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து இன்சார்ஜாக இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட அந்த அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ தேர் தி எம்ப்ளாயர். ஸோ இந்த மாதிரி யார் அல்டிமேட்லி அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க தான் எம்ப்ளாயர். ஒரு ஜென்ரல் மேனேஜர், டைரக்டர் ஆஃப் ஹெச்ஆர், டிஜிஎம், இவங்கெல்லாம் எம்ப்ளாயர் கிடையாது. யார் எம்ப்ளாயர்னு லீகலாக சட்டம் டிஃபைன் பண்ணியிருக்கோ, யாரை வந்து ஃபார்ம் 5A அதாவது ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸில் எம்ப்ளாயர்னு ஒரு நிறுவனம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எம்ப்ளாயர். அவங்களுக்கு தான் ஒரிஜினல் பவர் இருக்குது. அவங்க தான் கேஒய்சியை வந்து அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக ஒரு கிளைமையோ கேஒய்சியோ அப்ரூவ் பண்ணணும். அவங்க இது நிறுவனம் பெருசு, அந்த வேலையை தொடர்ந்து நான் பண்ண முடியாது, நான் இன்னொருத்தர் ஆத்தரைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அவர் தான் ஆத்தரைஸ் பண்ண முடியும். அவர் ஒரு எக்ஸுங்கிற ஒரு பர்சனை ஆத்தரைஸ் பண்ணுறாருன்னா அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி இந்த அப்ரூவல்லாம் பண்ணலாம்.
அந்த எக்ஸ் வந்து இன்னொருத்தர் என்னாலே முடியாது, நான் இன்னொருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திருப்பி எம்ப்ளாயர் தான் இந்த இன்னொரு பர்சனுக்கும் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். இந்த எக்ஸ் இன்னொருத்தருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியாது. உங்க ஹெச்ஆர் டீமுக்கு வந்து மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், ஹெட்டா இருக்கலாம். பட் ஹி இஸ் நாட் அன் எம்ப்ளாயர். அவர் வந்து எம்ப்ளாயர் கிடையாது. எம்ப்ளாயர்னு அதுக்கு முன்னால சொன்னதுதான். இது ரிலேட்டடாக ஒரு டீட்டெயில்டான கைடை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா எம்ப்ளாயர்ஸ்க்கும் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிஸில் மெயில் பண்ணியிருக்கோம். இது இபிஎஃப் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணின விஷயங்கள். எந்தெந்த மாற்றங்கள் வந்தாலுமே அது மாற்றம் என்னங்கிறதையும் போஸ்ட் பண்ணிடுறோம் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஹேண்டலில். அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு விளக்கம் தேவைப்படுதுனாலும் நாங்கள் அந்த விளக்கத்தை உருவாக்கி அதில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் பேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி இது அப்டேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான இது. இந்த டிஎஸ்சி வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அது ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணி ஆத்தரைஸ் சிக்னேட்டரி சைன் பண்ணி கீழே எம்ப்ளாயர் அட்டஸ்ட் பண்ணி சீல் போட்டு பிஎஃப் ஆஃபீஸுக்கு ஃபிசிக்கலாக கொடுக்கணும். போன பேண்டமிக் ஆரம்பித்த போது ஃபிசிக்கலாக கொடுக்கறதுல சேலஞ்ச் இருக்கிறதுனால, பிரச்சனைகள் இருக்கிறதுனால மெயில் அனுப்புங்க, அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பிச்சா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆஃபீஸ், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் இதை மெயில் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம். 100கணக்கான ரெக்வஸ்ட்டை மெயில் மூலமாக நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது இன்னொரு படி மேலையா அக்ராஸ் இந்தியா ஆர்கனைசேஷன்லேயே ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த சைன்டு காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி போர்ட்டல்லையே அப்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டோக்கனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணுறீங்க, சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி போர்ட்டல்லேயே அப்லோட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேயே வந்துடும். நாங்களும் சிஸ்டமில் பார்த்துட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் கூட நாங்கள் அதை அப்ரூவல் கொடுக்க முடியும், கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. அந்த ப்ராசஸ் வந்து இந்த வீக்கில் இருந்து இருக்குது, இந்த மண்டேலேருந்து அது ஆப்ரேஷனலாக இருக்குது. ஏற்கனவே சில ரெக்வஸ்ட்டை நாங்கள் அப்ரூவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து டிஎஸ்சி இல்லாமல் இருந்தாருன்னா அவர் இந்த இதெல்லாம் பண்ணாருன்னா உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அவர் கேஒய்சி அப்ரூவலுக்கு, கிளைம் அப்ரூவலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேகமாக. ஈவன் பேசிக் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆன்லைனில் வந்துச்சுன்னா கூட அவர் வந்து டிஎஸ்சி மூலமாக அப்ரூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஏற்கனவே நாங்கள் இந்த போன வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டிஎஸ்சி ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோமே சார். அப்போ வந்து லெட்டர் அப்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஓல்டு ரெக்வஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் அந்த சைன்டு காப்பியை அப்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி உங்கள் லாகின்ல இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் காப்பியும் அனுப்பிச்சிருக்கலாம் அல்லது மெயிலில் அனுப்பிச்சிருக்கலாம். இன்னும் வேகமாக முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த திருப்பி அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைன்டு காப்பி அப்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தென் எங்களுக்கும் அது அவைலபிளாக இருக்கும், நாங்கள் பார்த்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான மாற்றங்கள் எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது இஏடிஎல்ஐ பெனிஃபிட்டில் சில பெனிஃபிட் அதிகமாக வாங்குற மாதிரியான சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால சில கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். கிருபா மெர்லின், உங்களுடைய அந்த கேள்விக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அது ரிலேட்டடாக போஸ்ட்டும் வந்து ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் போஸ்ட் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. கோபாலகிருஷ்ணன், டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் எரர் வருதுன்னா அது டெக்னிக்கல் இது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையெல்லாம் நீங்கள் வந்து மெயிலில் அனுப்பிச்சிங்கன்னா கன்சர்ன்ட் ஆஃபீஸில் அந்த வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன்லாம் இருக்கும், எங்கள் ஹெல்ப்லைனும் இருக்குது, எம்ப்ளாயருக்கும் தனி ஹெல்ப்லைன் இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ கனராம் தத்தா. கிருபா மெர்லின், உங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இ-சைன் ப்ராசஸும் அதே தான். டிஎஸ்சிக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இ-சைன் ப்ராசஸும். ஒன்லி திங் வந்து டிஎஸ்சிங்கிறது ஒரு டோக்கன் பேஸ்டு, சாஃப்ட்வேர் பேஸ்ட். இ-சைன்ங்கிறது வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் பேஸ்ட், அவ்வளோதான். அதில் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாருமதி ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சென்ட் மெயில் ஃபார் அப்ரூவ் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆன் April 22nd.
டிசி அட்டாச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது நீங்கள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் ஜேடி ஃபார்மை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கிறோம். யூ வில் செக் இட். ஸோ பாலாஜி, இந்த இஷ்யூ நீங்கள் முன்னாலே ரைஸ் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் வந்து நேற்று கூட இபிஎஃப்ஓ ஹெட் ஆஃபீஸோட டிவிஷனுக்கு, ஐஏஎஸ் டிவிஷனுக்கு இது ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக்கல் இஷ்யூ தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு, இன்னும் ரிசால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எந்த ஆஃபீஸில் இருந்து பேமெண்ட் வந்துச்சோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி, மெயிலில் ரெக்வஸ்ட் பண்ணி அனெக்சர் கே வாங்கிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் உங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி வராது வரைக்கும். பார்கவி ஜிவி, நீங்கள் சொல்கிற அவ்வளோ கண்டிஷனுக்கும், அதாவது ஆதார் கார்டு இஸ் நாட் லிங்க்ட், ஐ லாஸ்ட் மை ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர், ஐ ஃபர்காட் மை யூஎன் பாஸ்வேர்டு, நான் அனேபிள் டு லாக்இன் அண்ட் அப்டேட், அதுக்கு தான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் 15 நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஆஃப்லைன் ப்ராசஸ் உங்களுக்கான கைடன்ஸ். பார்கவி ஜிவி, உங்களுக்கான பதில். மதுரை வீரன் கேட்டிருக்காரு, நான் இதற்கு முன் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்தேன். எனக்கு இப்போது 52 வயதாகிறது. நான் பென்ஷன் பணம் பெற முடியுமா? நான் தற்போது வேறொரு கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பென்ஷன் பணத்தை புதிய கம்பெனியில் சேர்க்க முடியுமா என்றால் பெற முடியுமான்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி. நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த கம்பெனியில் உங்களுக்கு பிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, மாற்றம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாறுற போது இபிஎஃப் அமௌண்ட்டு உங்களுக்கு அங்கே இபிஎஃப் அமௌண்ட் அங்கே டெபிட் பண்ணி இந்த புது அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுப்பாங்க. பென்ஷனும் அதே மாதிரி அங்கிருந்து மாறும், அமௌண்ட்டு மாற்ற மாட்டோம். ஆனால் அந்த அந்த பென்ஷனில் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் பென்ஷன் கட்டியிருக்கீங்க, எந்த மாதிரியான வேஜஸ்க்கு நீங்கள் பென்ஷன் சந்தா கட்டியிருக்கீங்க, அந்த தகவல்கள்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனெக்சர் கேங்கிற மூலமாக அந்த வடிவத்தில் மாற்றப்படும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டீங்கன்னா அந்த பீரியட் வந்து இங்கே புது பென்ஷன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கும். அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் வாங்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் 10 வருஷமாவது சந்தா வந்து பென்ஷன் திட்டத்தில் செலுத்தியிருக்கணும். Visuda Velu கேட்டிருக்காங்க, my husband died in road accident. PF office saying that his previous office didn't give PF details. Still, I didn't get PF amount due to this issue. Kindly help me, sir. This will be helpful to me and kind. Visuda Velu, sorry for the situation. நீங்கள் PF நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டோட PF நம்பர். நான் இதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு எந்த பிஎஃப் ஆஃபீஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து ro.tambaram@epfindia.gov.in அதுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா சில பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க வேண்டி வரும். ஸோ அது மெயில் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு கைட் பண்ணி உங்களோட இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். Geeta Muthu, online access is not working for me to log into UAN. See, உங்களுக்கு லாகின் பண்ணுறது முடியல அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த ப்ராசஸ் படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ தாம்பரம் இருந்தால் தாம்பரம்னு சப்மிட் பண்ணுங்க. கீதா முத்து. சாந்து கவுடா, sir, some of the employees Aadhaar got verified, but while uploading ECR there was an error, Aadhaar authentication failed. Please suggest and employer portal there is no pending Aadhaar verification. Please suggest. See, the portal says that while uploading ECR it says that Aadhaar authentication failed. That means
those members Aadhaar authentication is still, or Aadhaar verification is still pending. That means அது என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, they might have done the verification once. After the verification of UIN and Aadhaar details, they might have gone and changed name in Aadhaar or even date of birth in Aadhaar. So the error message is a real message. That is the present situation. So please take up with the members whether they have changed subsequent to UIN Aadhaar linking. If they have changed certain details in Aadhaar after UIN Aadhaar verification, then definitely he has to apply once again for change in UIN. ஸோ இப்போ என்னோட பேர் இருக்கு, யூஏனுடைய ஆதாரோடைய நினைச்சிட்டேன். நான் இப்போ பி செந்தில்குமாருங்கிற பேரை வந்து நான் ஆதாரில் சப்சிக்வெண்ட்டாக போய் வெறும் செந்தில்குமார்னு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, தென் அந்த டைமில் மறுபடியும் நீங்கள் போர்ட்டலில் வந்து செக் பண்ணிச்சு அப்படின்னா மேட்ச் ஆகாது, எரர் வரும். ஸோ ஒன்ஸ் அகேன் செந்தில்குமாருங்கிற பேர் தான் ஆதாரில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி மறுபடியும் யூஏன்லாம் மாற்றணும். இதுக்கு என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர் ஆன்லைன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா சப்சிக்வெண்ட்டாக ஆன்லைன் ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியாது. சப்சிக்வெண்ட்டாக ஜேடி தான் கொடுக்கணும், ஃபிசிக்கல் ஜேடி தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர் ஃபிசிக்கல் ஜேடி மூலம் கொடுத்து நேம் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்காரு, சப்சிக்வெண்ட்டாக ஆதாரில் போய் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ அவர் ரெண்டாவது டைம் கொடுக்குற போது ஆன்லைனில் பாசிபிலிட்டி உண்டு. ஆன்லைனில் ஒரே ஒரு டைம் தான் அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். இதுதான் லாஜிக். ஸோ இதில் எது வந்து அப்ளை ஆகுதோ அந்த மெம்பருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுங்க. சக்கரை முகமது, ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல்னு இருக்கீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னால் நீங்கள் வேற எந்த மெசேஜும் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. கிருபா மெர்லின், இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. யாருக்கிட்ட ரைஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. யாருக்கிட்ட இங்க ரெண்டு பேர் தான், 3 பேர் தான் இன்வால்வ்டு. மெம்பர், அவருடைய எம்ப்ளாயர், தென் அவங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸ். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பிஎஃப் ஆஃபீஸில் தான் சப்மிட் பண்ணணும். ஆஃப்லைன்னா அவங்களுடைய ஃபிசிக்கலாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அல்லது மெயில் ஐடியில் அனுப்பணும். ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் உங்கள் எம்ப்ளாயருக்கு ஆன்லைனில் சப்மிட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் சப்மிட் பண்ணுற போது பை டிஃபால்ட் அவங்க கனெக்டட் பிஎஃப் ஆஃபீஸுக்கு அது ஆன்லைன்லேயே போயிடும். ஸோ நாராயணன், ஸோ இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் நான் முதலே சொல்லிட்டேன். திஸ் இஸ் நாட் அ கிரீவன்ஸ் அட்ரஸல். கிளைம் செட்டில்மெண்ட்டு டிலே ஆகிட்டு இருக்கு, அது ஒன்று சொல்லிடுறோம். ஏன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 20% அட்டண்டன்ஸோட தான் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. மூவ்மெண்ட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் மூலமாக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தான் ஸ்டாஃபை அங்கே கூட்டிகிட்டு வரோம். தென் ஈவன் அட்டண்டன்ஸில் இன்சைட் இவ்வளோ தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளைம் செட்டில்மெண்ட்டில், அதாவது கோவிட் கிளைம், டெத் கிளைம், இதை தாண்டி வேறு கிளைம்ஸ் செட்டில்மெண்ட்டில் டிலே இருக்குது. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த டிலே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து படிப்படியாக அந்த டிலே தாமதத்தை நாங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கான முயற்சிகளை ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் பாருங்கன்னு சொல்கிறோம், ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கன்னு சொல்கிறோம். இந்த பேஜ் போன உடனே பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்கள் இமெயில் ஐடி, நீங்கள் எந்த அக்கௌண்ட் இருக்குன்னு அங்கேருந்து டைரெக்டாகவே அந்த aro.tambaramனு அதுலேயே வந்துடும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். அப்புறம் கான்டாக்ட் நம்பர்ஸ் பாருங்கள். கான்டாக்ட் நம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம், சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா EPFindia.gov.in அதுதான் அஃபிஷியல் EPF
வெப்சைட். அங்கே போங்க, ரைட் சைடில் நிறைய ஐகான்ஸ் போட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் இருக்கும், எஃப்ஏக்யூ, கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் மெயில் ஐடிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பேசிக் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு ஆன்லைன் அக்சஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் என்னோட லெவலில் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. எந்த மெயில் ஐடி, எந்த மொபைல் நம்பர், இதெல்லாம் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது, ரொம்ப நாளாக பப்ளிக்லி அவைலபிள். கிருபா மெர்லின் மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆகலைன்னா உங்க மொபைல் நம்பர் உங்க ஆதாரோட லிங்க் ஆகலை அப்படின்னா உங்க யூஏஎன் ஆதாரோட லிங்க் பண்றதுக்கு ஜேடி கொடுக்கறதுல எந்த தடையும் கிடையாது. எங்களால் அப்ரூவ் பண்ணி லிங்க் பண்ண முடியும். ஆனால் உங்களால் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியாது, உங்க யூஏஎன்ல லாகின் பண்ண முடியாது. முதல்ல நீங்க யூஏஎனோட இது ஆதாரோட மொபைலை லிங்க் பண்ணியே ஆகணும். அது பண்ணாத வரைக்கும் கிளைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அமையாது உங்களுக்கு. அன்பரசு அன்பு லவ். Need to acquire employer login password for which OTP sent authorized mail ID and number need to be changed. Online we are sending mail for past 1 month, no reply, can you support? Since curfew can't go directly. அன்பரசு, நாங்கள் அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த இஷ்யூவை வந்து டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன அந்த இதை வச்சு உங்களோட எம்ப்ளாயருடைய பாஸ்வேர்டு கிடைக்கலையா, எம்ப்ளாயர் பாஸ்வேர்டு கிடைக்கல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எம்ப்ளாயர் இன்டர்ஃபேஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கோட் நம்பர் தெரியும் அப்படின்னா கோட் நம்பர் தான் வந்து டிபிடிஎம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களோட யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடியா கொடுத்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தென் பாஸ்வேர்டு வந்துடும். இது ஆக்சுவலி மெயில் மூலமாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுற விஷயமே கிடையாது. இது ஃபுல்லி ஆன்லைன் பேஸ்டு. இல்லை உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்னொரு பர்சனோட மொபைல் நம்பர் தவறாக லிங்க் ஆயிடுச்சு, எங்களால் லாகின் பண்ணவே முடியல, அதுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த லெட்டர் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா திருப்பி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. RO.தாம்பரத்துக்கு திருப்பி அந்த மெயில் ஐடி அனுப்புங்க. உங்களுடைய கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். Anish, I submitted my documents for PF claim on 3rd but not yet received the money. Anish, உங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. கிளைம் செட்டில்மெண்ட்ல பியாண்ட் 20 டேஸ்ங்கிற மாதிரி டிலே இருந்துட்டு இருக்கு. காரணம் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால 30 டேஸ் 40 டேஸ்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அவ்வளோ கிளைம்ஸும் நாங்கள் வந்து செட்டில் பண்ணிடுவோம். பை நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே இட் வில் பி செட்டில்ட். Kindly wait for 1 more week. Surender Sachin, sir, exempted to unexempted PF process to take. Mr. Surender Sachin, your question is not clear. If the transfer, the question is related to exempted PF to unexempted PF transfer, it has already explained in previous videos. There is a clear 2-3 posts related in this post related to PF transfer between unexempted to unexempted, exempted to unexempted, unexempted to exempted are all there in our EPFO Tambaram Facebook page. Please visit and go through it. பூபதி சபரி, இந்த ஓடிபி ப்ராப்ளம் இன்னைக்கு காலையிலிருந்து இருக்கிற ப்ராப்ளம். அதை ஏற்கனவே ரைஸ் பண்ணிட்டோம் டெக்னிக்கல் டீம்கிட்ட, அதில் சரி பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் அதே தான். அது ஓடிபி வராமல் இருக்குதுங்கிறது டெம்பரரி ப்ராப்ளம். அது இன்னைக்கு சரி பண்ணிடுவாங்க. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு அல்லது நாளைக்கு சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ண முன்னாடி நீங்கள் அந்த ப்ராசஸை திருப்பி அட்டெம்ப்ட் பண்ணுங்க. மிஸ்டர் ரவி, I have submitted my life certificate last December, but last 3 months pension amount not received. இது ஆச்சரியமா இருக்கு. நீங்க பென்ஷன் ரிசீவ் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்ட்டு.
நீங்கள் டிசம்பர்லேயே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்க, அது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐ ஹவ் சப்மிட்டட்னு கொடுத்துருக்கீங்க, டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டா ஃபிசிக்கல் லைஃப் சர்டிஃபிகேட்டான்னு தெரியல. உங்களோட பிபிஓ நம்பர் எதுவுமே நீங்கள் கொடுக்கல. பிபிஓ நம்பர் ஓகே ஃபைன், பிபிஓ நம்பர் கொடுத்துருக்கீங்க. இது தாம்பரம் பிபிஓ நம்பர்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்கிறோம். ரவி, நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்களா இல்லை ஃபிசிக்கலாக லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்களா? Chella Veera Chandar, sir, on my claim, 5 months left unclaimed. It is a continuation which 5 months employer was different. Please guide me. Mr. Chella Veera Chandar, your question, no, I couldn't understand. உங்கள் ஓன் லாங்குவேஜ்லேயே நீங்கள் உங்கள் கொஸ்டின் போஸ்ட் பண்ணுங்கள். வீல் when you are posting your query in English, sometimes you are communicating a wrong thing. Dilip through, I already explained. Please upload the signed letter once again in your login itself. Mr. Dilip Dhruv, please upload the signed DSC request letter in your login itself. It will automatically come to our login, so we can approve easily. Bhuma Seshatri committed the mistake in contribution while removing name of a resigned staff in ECR file April 2021. Other staff names mingled with a different EUN. Please help to rectify. Please state your problem clearly and send mail with the details to ro.tambaram@epfindia.gov.in if your establishment is complying with Tambaram office. Otherwise, follow the same process and send the mail to concerned EPF office. So we will guide. If it is pertinent to us, we will guide in email, then to take you forward. Mr. Vishnupriya, how to link Aadhaar with PF already explained. That is how I started this program. Please go back to the starting and listen. Lavanya Boina, in the online process to change password, we are not getting any option to receive OTP for Aadhaar card or PAN card. Directly we are receiving error. What error you are receiving? Lavanya Boina. First stage is it will ask UAN number. Once UAN number is put, it will ask whether to send the OTP to the existing number or not. If you say no, then only it will ask the Aadhaar basic details. That's how it is going on. Step-by-step guide is already posted in our Facebook page. Kindly go through it. Every step is explained there. Sankar Raj, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த மெம்பருடைய யூஏஎன்ல ஆதார் லிங்க் ஆகலைங்கிறதை நீங்க ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை திருப்பி பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாராயணன், கோவிட் பேண்டமிக் அட்வான்ஸ் நீங்கள் கிளைம் ஃபைல் பண்ணீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வித்தின் 2-3 days அப்ரூவ் ஆகி பேமெண்ட் ஆயிரும். இதுக்கு யாரோட ரெக்வஸ்ட் நீங்கள் தேவையே இல்லை. தீஸ் ஆல் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி மானிட்டர் பண்ணுற விஷயம். விசுதா வேலு, நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய இதை ரீட் பண்ணி பதில் சொல்லிட்டேன். இமெயில் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மெயில் ஐடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. அன்பரசு, உங்களுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு. பிரவீன் வீரமணி, சார், மை அக்கௌண்ட் இஸ் ஷோயிங் தட் இட் இஸ் அட்டாச்ட் வித் 2 UAN number attached with my bank account number. I know only one UAN. How to find the other UAN?
ஸோ ஹவு டு ஃபைண்ட் அதர் யூஏஎன் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு உங்களுடைய கரண்ட் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ணுற போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கோ செக்லீஃபோ அட்டாச் பண்ணி, இதுதான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை அட்டாச் பண்ணி, உங்களோட ஆதாரையும் அட்டாச் பண்ணி, ஸ்க்ரீன்ஷாட் ஆதார், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் ஒரு செக்லீஃப் அதனுடைய காப்பி, தென் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூணையும் அட்டாச் பண்ணி இமெயில் பண்ணுங்க. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆன அதர் யூஏஎன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூஏஎன் உங்கள் பேரில் இருக்கா, அதர் சம்படி எல்ஸ் நேம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் பேர் இருந்துச்சா அந்த அதர் யூஏஎன்ல நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணணும். உங்கள் பேரில் இல்லை சம்படி எல்ஸ் யூஏஎன் அப்படின்னா அந்த யூஏஎன் இருக்கிற உங்கள் தவறாக இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். உங்கள் எம்ப்ளாயர் பண்ணியிருப்பாரு, வேற யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற போது உங்கள் எம்ப்ளாயர் தான் தெரியாமல் இன்னொரு யூஏஎனோட இணைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று உங்களுடைய இன்னொரு யூஏஎனாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு தவற இணைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் யூஏஎனாக இருந்தால் நீங்கள் அதோட ஆதாரை லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அப்போ இந்த எரர் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். இல்லை அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்னு இன்னொரு யூஏஎனோட அப்டேட் பண்ணணும். உப்பிலியப்பன், இந்த ரீசெட் பாஸ்வேர்டு ஓடிபி ப்ராப்ளம் காலையிலேருந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ரெசல்யூஷன் வர வரைக்கும். உப்பிலியப்பன் பல்க் கேஒய்சி வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த ஈசிஆர் ரிலேட்டட் இந்த புது சேஞ்சஸ் வந்ததுனால நிறைய ஒர்க்கு வந்து இப்போ போர்ட்டலில் நடக்கிறதுனால ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டி பண்ணுறங்கிறனால ஹையர் லோடுனால இந்த பல்க் கேஒய்சி ஆக்டிவிட்டியை இப்போ டிசேபிள் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ரெஸ்டோர்ட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ். அது வரைக்கும் இண்டிவிஜுவல் கேஒய்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். மெம்பர் யூஎன் சர்ச் பண்ணி கேஒய்சி அப்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மெம்பரை கேஒய்சி அப்லோட் பண்ண சொல்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள். மிஸ்டர் அருண் சுரேஷ் அன்பழகன், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே வாட் இஸ் அன்வெரிஃபைடு, வாட் இஸ் நாட் சீடட் ரெண்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அன்வெரிஃபைடு அப்படின்னா ஆதார் இருக்கு, யூஏனோட ஆதார் இருக்கு, பட் வெரிஃபை ஆகலை. நாட் சீடட் அப்படின்னா யூஏனோட ஆதாரே லிங்கே ஆகாமல் இருக்கு. முதல்ல நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ரெண்டு ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எக்ஸிஸ்டிங் யூஏஎன்ல ஆதார் ஏற்கனவே இருந்தாலும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் தான். அந்த எக்ஸ்பிளனேஷனை அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கிளியராக ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு முதலே சொல்லிட்டேன். அந்த லிஸ்ட்டு எப்படி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், தென் லிஸ்ட்டு வந்து அக்யூரேட்டாக இல்லைன்னா உங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ளீஸ் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் செக் பண்ணுங்கள். Mr. Srinivas Ramachandrappa, system will not allow you to seed Aadhaar if the details are not matching. Portal will allow KYC seeding only when name, date of birth, gender are matching between UAN and Aadhaar. யூஏஎன்ல இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸும் ஆதார் இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸும் எக்ஸாக்டாக ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் கேஒய்சி சீடிங்கை அலோவ் பண்ணும். உப்ளியப்பன், மெம்பருடைய டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவர் அப்லோட் பண்ணாவே ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன கேஸுக்கு எம்ப்ளாயர் டிஎஸ்சி மூலம் அப்ரூவல் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆதார் வெரிஃபிகேஷன் இஸ் ஓவர். சர்வாய் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன், நீங்கள் ஆதார் ஆக்டை பாருங்கள். ஃபாரினர்ஸும் ஒரு குறிப்பிட்ட நாள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஆதார் வந்து என்ரோல் பண்ணி வாங்கலாம். ஆதார் இஸ் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ட்ஸ். இட் இஸ் நாட் கிவன் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். ஆதார் இஸ் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ட்ஸ். அதனால தான் ஃபாரினர்ஸும் வந்து ஆதாரை என்ரோல் பண்ணலாம், ஆதார் சப்மிட் பண்ணணுங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 142 ஆஃப் செக்ஷன் சோசியல் செக்யூரிட்டி கோடில் இருக்குது. ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு if a particular foreigner வந்து he has completed the residency of that
பீரியட், என்ன பீரியட் அங்கே அலோவ் பண்ணியிருக்காங்களோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா he can enroll for ஆதார் and obtain ஆதார். ஒன்ஸ் ஆதார் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதர் ப்ராசஸ் ஆர் சேம். ஸோ முரளி மாணிக்க வாசகம், எனி டெட்லைன் ஃபார் ஆதார் லிங்கிங்னு கேட்டிருக்கீங்க. முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜூன் 15 ஆதார் ஆஸ் அ கேஒய்சி கம்பல்சரின்னு சென்ட்ரல் பிஎஃப் கமிஷனர் ஆர்டர் ரிசீவ் பண்ணாங்க. ஜூலை 17 ஜூலை 2017 நியூ மெம்பருக்கு ஆதார் கம்பல்சரி. அப்போவே எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கும் இது கம்பல்சரியாக வருங்கிறத நாங்கள் தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம். சேம் 2017 ஆன்லைன் கிளைம்ஸ்க்கு மூவ் ஆனதுலேருந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆதார் எனக்கு வெரிஃபை ஆகாமல் கிளைம்ஸ் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. இவ்வளவு நடந்து பின்னாடியும் 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இன்னும் டெட்லைன் வேணா இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு எவ்வளவு டெட்லைன் கொடுத்தாலும் ஐ டோன்ட் திங்க் தே வில் கம்ப்ளீட். யூ ஹவ் டு என்ஃபோர்ஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 இல்லை 15th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 15th லிங்க் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேமெண்ட் நீங்கள் பண்ணிடலாம் வித்தவுட் எனி டிலே. அன்பரசு, ஃபாதர் நேமும் கேட்குற இடத்துல ஒய்ஃப் நேம் எதுக்கு கொடுத்தீங்கன்னு புரியல. மேல் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம் மட்டும்தான் கொடுக்கணும் பேசிக் டீட்டெயில்ஸில். ஃபாதர் நேம் இருக்கிற இடத்துல ஒய்ஃப் நேம் இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்து தான் மாற்றணும். ஸோ அப்படி கொடுக்குற போது ஃபாதர் நேம் ப்ரூஃப், ஒய்ஃப் நேம் ப்ரூஃப் ரெண்டுக்குமே ப்ரூஃப் அட்டாச் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு இதுதான் உங்கள் ஒய்ஃப் நேம், தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்லைன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் கொடுக்கணும். ஆன்லைனில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபாதர் நேம் கரெக்ஷன் கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கொடுக்க முடியாது. உப்ளியப்பன் இண்டிவிஜுவல் கேஒய்சின்னு சொன்னது, நான் இண்டிவிஜுவல் கேஒய்சி டெக்ஸ்ட் ஃபைல் சொல்லலை. யூஏனை சர்ச் பண்ணி டைரெக்டாக கேஒய்சி அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதே யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஒர்க் பண்ணலைன்னா மெம்பர் அந்த கேஒய்சி அப்லோட் பண்ண சொல்லுங்க. அவரோட லாகின்ல இருந்து மெம்பரை கேஒய்சி அப்லோட் பண்ண சொல்லுங்க. ஆட் கேஒய்சி ஆப்ஷன் இருக்கும். Yellappa Shavath uncle, hi sir, we have been trying to update the Aadhaar from yesterday. System is not allowing. Is there any extension? Mr. Yellappa, system is quite is working very well. Today I have received in the start of the program itself I told on one particular establishment alone we have received 200 requests today morning only. 200 requests. That means system is very well working. Only problem is that forgot password related OTP is not coming and the UN activation OTP is not coming. But UN activation is possible in Umang app. Only web-based OTP is not coming. But Umang app, that OTP is coming. I myself activated a one member account today. So online related basic details change request, filing by member, approval by employer, DAC activation, everything is working now. Mr. Sendil Kumar has raised a query. My office staff joined in July 1992 for temporary basis, consolidated payment. Then he was confirmed June 1995 and PF deducted from June 1995. But date of joining wrongly entered in employer portal July 1992. What can we do? EPF is not differentiating between permanent employee, temporary employee and all. 1992 to 1995 இன்ஃபான்சி பீரியட் அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ரோல்மெண்ட் 1995 இருந்து பண்ணினது கரெக்ட். இல்லை, டேட் ஆஃப் ஜாயினிங் இட் செல்ஃப், வெதர் இட் இஸ் டெம்பரரி பர்மனண்ட் எம்ப்ளாயி, டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து இபிஎஃப் என்ரோல் பண்ணணுங்கிற ரூல் அந்த டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா 1992 நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். 1992 பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரெமிட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். மிஸ்டர் செந்தில்குமார். மிஸ்டர் ரவி
பென்ஷனர் நீங்கள் உங்கள் எல்சி அப்டேட் ஆகலைன்னு சொன்னீங்க. உங்களுடைய அந்த ஜீவன் பிரமான் சப்மிட் பண்ணதுக்கான அந்த ஜீவன் பிரமான் ஐடியை மெயில் அனுப்புங்க. ro.tambram அதே ஜீவன் பிரமான் ஐடியை மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு இன்றைக்கே நாங்கள் எல்சியை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். மிஸ்டர் ரவி, பென்ஷனர், உங்களுக்கான பதில். மிஸ்டர் கார்த்திகேயன், ஏற்கனவே இது பதில் சொல்லியாச்சு. பெண்டன்சி அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ் கிராஸ் ஆயிடுச்சு, 30 days 40 days. பட் ஏற்கனவே குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளேயே அது வந்து 20 daysக்கு உள்ளே கொண்டு வந்துடுவோங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. கைண்ட்லி வெயிட். It's Meenakshi Venugopal. My Aadhaar is rejected saying submit joint. Submit joint means submit joint declaration in physical format. That means ஆன்லைனில் ரெக்வஸ்ட் வந்திருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை வந்து ஆன்லைனில் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் ஆஃப்லைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆஃப்லைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆதார் காப்பி கொடுப்பீங்க. ஆதாரோட வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதனால ஆஃப்லைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வித் ஆதார் காப்பி கொடுங்க. மீனாட்சி வேணுகோபாலுக்கான பதில். சுப்ளியப்பன் 10D, அதாவது எனி பிசிக்கல் கிளைம். நான் சொல்றது ஆன்லைன் கிளைம் இல்லை. ஆன்லைன் கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து மெம்பர் போர்ட்டல் எங்கே நீங்கள் ஃபைல் பண்ணீங்களோ அங்கேயே அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இது என்ன ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னா, மெம்பருக்கு வந்து 2 ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். மெம்பர் போர்ட்டல்னு ஒன்று சொல்கிறோம், யூஏஎன் போர்ட்டல். அடுத்தது பாஸ்புக் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. பாஸ்புக் போர்ட்டல்லையும் சில எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்குறதே இல்லை போல் இருக்கு பல பேர். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, பாஸ்புக் பார்க்கலாம். பாஸ்புக்கு 2 வடிவத்தில் கொடுக்குறாங்க. பொதுவாக அப்படியே சீக்வன்ஷியல் பாஸ்புக் ஒன்று, இன்னொன்று இயர் வைஸ் பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. 3வது டீடைல்டு கிளைம் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் அங்கே. இப்போ உங்கள் யூஏஎன் போர்ட்டலில் ரிஜெக்டட்னு வருது, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாஸ்புக் போர்ட்டலில் தான் பார்க்க முடியும். டீடைல்டு கிளைம் ஸ்டேட்டஸ் அந்த மெம்பர் ஐடி சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிமார்க்ஸ், என்ன ரிமார்க்ஸோட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது செட்டில்மெண்ட்டே நடந்துருந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் செட்டில் ஆயிருக்கு, இதெல்லாம் அங்கே பார்க்க முடியும். அதில் ஃபிசிக்கல் கிளைம் உங்களுடைய மெம்பர் ஐடியில் மூலமாக ஒரு ஃபிசிக்கல் கிளைம் ஃபைல் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அங்கே பாஸ்புக் போர்ட்டலில் பார்த்துக்கலாம். அது எந்த மெம்பர் ஐடி, எந்த பிஎஃப் ஆஃபீஸாக இருக்கலாம், தமிழ்நாடு இல்லை எனி ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ ஆல் த கொரீஸ் ரிப்ளை பண்ணிட்டோம். I think I understand that after more than a month I am conducting this Facebook live. Lot of நிறைய non-stop queries வந்திருக்கு. இந்த EDLA பெனிஃபிட் பற்றி சொல்லியிருந்தேன். EDLA பெனிஃபிட் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு, அதாவது 6 lakhsங்கிற அந்த பெனிஃபிட் 7 lakh என்ஹான்ஸ் ஆயிருக்கு ஓவரால் டோட்டல் பெனிஃபிட். தென் இந்த 12 months ப்ரீவியஸ் 12 months கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா 2.5 lakhs அப்படிங்கிற அந்த மினிமம் பெனிஃபிட்ல இந்த 12 months அப்படிங்கிறது ஒரே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மல்டிபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னால மெம்பர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிட்டு செகண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு 2-3 months ஒரு 4 monthsல இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதை வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் வித் இன் மோர் தேன் ஒன் கம்பெனியில் இருந்தாலும் அதை 12 months அதை வந்து 12 months ஒரு கண்டினியூஸாக எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்காருன்னு எடுத்துகிட்டு பெனிஃபிட்டை அந்த மினிமம் அசூரன்ஸ் பெனிஃபிட்டுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அதுமாதிரி மினிமம் அசூரன்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து 2018 ஒரு 2 yearsக்கு கொடுத்தாங்க அந்த 2.5 lakhs அப்படிங்கிறது. அது February 2020 அது முடிஞ்சிருச்சு. சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. இப்போ அந்த பழைய டேட்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பெனிஃபிட் இன் பர்பெச்சுவிட்டினா இனிமேல் தொடர்ந்து அந்த பெனிஃபிட் மினிமம் 2.5 lakhsங்கிற அந்த பெனிஃபிட் இருக்கும், ப்ரொவைடட் அதர் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா. ஸோ யாராவது February 2020 இருந்து
பின்னாடி இறந்து அவங்களுக்கு அந்த 2.5 லேக்ஸுக்கு குறைவாக பெனிஃபிட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட நாமினிஸ் வந்து தயவு செஞ்சு இம்மிடியட்டாக அந்த கன்சர்ன் பிஎஃப் ஆஃபீஸுக்கு டேக்கப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேமெண்ட் வந்திருக்கணும். வரல அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 2.5 லேக்ஸுங்கிறது வரணும். ஸோ டேக்கப் பண்ணுங்க. அடுத்தது இந்த பெனிஃபிட் கால்குலேஷனில் 30 டைம் அப்படிங்கிற அந்த இடத்துல 35 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது மாதிரி அந்த பேலன்ஸில் வந்து கால்குலேஷனில் 1.5 லேக்னு ஒரு லிமிட் அங்கே கொடுத்துருந்தாங்க. அது வந்து 1.75 லேக் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 35 டைம்ஸ் 1.5 லேக் டு 1.75 லேக் இந்த சேஞ்சஸ் எல்லாம் 2000 ஒரு பர்டிகுலர் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். எந்த டேட்டில் நோட்டிஃபை ஆச்சோ ஏப்ரல் 2021 நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபார் 3 இயர்ஸ் இந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும் 3 இயர்ஸ். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் இப்போ ஃபியூ டேஸ் பேக் வந்து இந்த கொரோனா பீரியடில் இந்த அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அவங்க வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணி மெசேஜஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து இது ரிலேட்டடாக எப்படி அது பெனிஃபிட் ஒருத்தருக்கு வருது அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பேப்பரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது கூட நாங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். பர்டிகுலர் கேஸில் அவங்களுக்கு பெனிஃபிட் எப்படி வரும், இந்த சேஞ்சஸ்னால அவருக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது, எப்படி அவருக்கு அதிகமான பெனிஃபிட் வருது அப்படின்ட்டு. ஸோ அன்பரசு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒய்ஃப் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கிறது உங்களுடைய மிஸ்டேக். எம்ப்ளாயர் தப்பாக ஃபீட் பண்ணிட்டா நீங்கள் இமீடியட்டாக நோட், இதுதான் வந்து மெம்பருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்கள் யூஏனில் போய் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு தவறு இந்த மந்த் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக சரி பண்ணுவாங்க. நிறைய கேள்விகளுக்கு வராது. டைம் ஆக தான் நிறைய கேள்விகள் வரும். நிறைய டாக்குமெண்ட்ஸை கொடுங்க, வெரிஃபை பண்ணணும்லாம் கேட்பாங்க. ஒரு மிஸ்டேக் நடந்து இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணோம்னா ஜென்யூன் மிஸ்டேக்னு அவங்களுக்கு தெரியும். பிஎஃப் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சேஞ்சஸ் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. லேட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுங்க, சேஞ்ச் பண்ணி தர போகிறாங்க. ஸோ உப்லேப்பன் ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து இறந்த மெம்பருடைய நாமினிஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த போர்ட்டல் அக்சஸ் கிடையாது அப்படின்னா ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸுக்கு தான் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டி வரும். பிஎஃப் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. யூ கேன் ரைஸ். அதில் வந்து உங்களுக்கு இமெயில்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் வந்து எந்த பதிலும் கிடைக்கல அப்படின்னா குறை தீர்ப்புக்கான அந்த கிரீவன்ஸ் மெக்கானிசம் இருக்குது, அதில் கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. இதுதான் நார்மலாக இருக்கிற. ஏன்னா பிஎஃப் நம்பரை மட்டும் வச்சு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. எல்லாமே யூஏஎன் பேஸ்டு தான். அந்த எய்தர் மெம்பர் போர்ட்டலுக்குள்ளேயோ அல்லது வந்து பாஸ்புக் போர்ட்டலுக்குள்ளேயோ லாகின் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது. அவுட் சைடு பார்க்கறதுக்கான வசதிகள் இப்போதைக்கு இல்லை. அது முன்னால் இருந்துச்சு, இப்போ எடுத்துட்டாங்க. Srinivas Ramachandrappa, without DSC token, yes, DSC and e-sign are alternative. நீங்கள் DSC இல்லாமல் கூட e-sign வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். Vishnu Prasad Neta, hello sir, I have two companies in one UAN number, but old company date of exit and new company date of joining is same.
Is this possible to transfer from old to new company? Please suggest. Tell me in Telugu, please. Mr. Vishnu Prasad Naida, I cannot speak in Telugu because my mother tongue is Tamil and I can speak only in English. If a date of exit of the old account and date of joining in the new account, there is no issue in filing an online transfer claim. Similarly, and in approving the transfer claim also, provided you have to give or your previous employer has to give a clarification to the previous PF office that this is the date we have updated and he worked, whether you worked until previous date. Naturally, the date of exit in one establishment cannot be same in the date of joining in the another establishment. That means we found that some of the employers, they are interpreting in this way. If somebody resigns that I want to resign the job, let us say on 4th June 2021, then date of exit should be 4th June 2021. It should not be 5th June 2021. Some of the employers are interpreting that he is exiting employment from, he is no more employee from 5th June 2021, so I will put the date of exit as 5th June 2021. That is not the right thing. He exited the employment on the 4th June evening itself. So it should be the 4th June 2021. So if the employer give a request that the date of leaving in the previous establishment should be changed to one day, then EPF office will accept the explanation and change it. Then all the problem will be over. If he insists that date of exit is a particular day and the employee was paid till that date, then there is no issue in accepting that and approving the transfer claim. Even overlapping transfers also allowed, overlapping transfers also approved. Some of the people might have worked a few days here as well as there. That is also accepted if explanation comes from the employers. Mr. Seluk Kumar, UAN activation is working in Umang app. Kindly note that UAN activation is working in Umang app. I myself done a UAN activation today. If it is not possible, then if this is related to Aadhaar verification, then you can file very well offline JD.
There is no issue at all. Mr. Meenakshi Venugopal, joint declaration form is very well available with your employer, and go and do the Google search. You will get the joint declaration form, and there is no need to go to particular office. Even if it is a Tambaram office, it can be mailed. In the Facebook page, there is a provision directly to mail. Anyway, it has to be done by your employer after attestation of the joint request. Meenakshi Venugopal, ஆன்லைன்ல பண்ண முடியுமா ஆஃப்லைன்ல பண்ண முடியுமாங்கிற எக்ஸ்பிளனேஷன், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்டிங் இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் 15-20 நிமிஷம் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ திருப்பி பாருங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். எதை வச்சு அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு இல்லை, மொபைல் நம்பரும் மறந்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் பண்ணணும். ஜாயின்ட் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து எம்ப்ளாயர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பர்டிகுலர் பிளேஸ் கிடையாது, சர்ச் பண்ணிங்கனாவே அது ஒரு சிம்பிள் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் ஃபார்மேட். or ru.tambaram@epfindia.gov.in இமெயில் ஐடி இதுதான். இதுக்கு வந்து மெயில் பண்ணிங்கன்னா பிளாங்க் ஃபார்மை ரிப்ளை பண்ணுவாங்க. அதிலே நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்து அவரையும் அட்டஸ்ட் பண்ணி ப்ரூஃபோட திருப்பி அதை ஸ்கேன் பண்ணி சைன்டு காப்பியை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி அக்செப்டட் ஆஸ் அ ரெக்வஸ்ட். Mr. Vishnu Prasad, now the issue is totally different. You have told a totally different thing, you raised a totally different question. It is not a one-day overlap, it is a 5 months overlap without any contribution. That means the date of exit updated by your employer is totally wrong. So he has to give a joint declaration with your signature as well as employer signature to change the date of exit to March 2020. The last working day should be the date of exit. That is the right thing. Whether your resignation has been accepted after some time or not. If employer insists that August 2020 is the resignation date and he was not earning the salary for 5 months, then he should give the letter that there was no contribution due for that 5 months period to the PF office. PF office will accept that clarification and to process your transfer application, treating that 5 months period as a non-contributory period. So employer has to give either joint declaration for change of date of exit or clarification letter for explaining why there was no contribution for these 5 months.
please I have said one joint declaration form, blank form. If you see the blank form itself, you will come to know that who has to sign, who has to attest, what are all the documents to be attached. If it is joint declaration form, then the form itself, the name itself shows that it has to be joint declaration. Joint means here PF, it is member and employer. உப்ளியப்பன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டும் மெம்பர் ஃபைல் பண்ணுற ரெக்வஸ்ட்டும் சேம் தான். அது போத் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ட்ரிகர் ஆகி அந்த கிளைமும் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஃபைல் ஆகலை அப்படின்னா மெம்பர் கேன் கிவ் அ டிரான்ஸ்ஃபர் கிளைம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் கிளைம் ஃபைல் ஆயிருக்கு, அதே ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா அதுவே வந்து பிஎஃப் ஆஃபீஸ் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இஸ் நாட் அக்கரிங் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கிளைம் ஃபைல் பண்ணீங்கன்னா 2 கிளைம் போயிடும், ஒரு கிளைம் ரிஜெக்ட் ஆகும். இது அன்னெசரி ஒர்க். Okay, with this I am closing this program. It is almost 1.5 hours. Thank you for all the queries. Kindly visit this video again. It will be available in the video section of the EPFO Tambaram page, and kindly listen patiently to the explanation given for the process. That is ECR-ல வந்து ஆதார் வெரிஃபை ஆகலை, அதாவது ECR-ல இருக்கக்கூடிய ECR ஃபைல் பண்ணுற போது யூஏனில் எந்த யூஏன்லாம் இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்கு ஆதார் வெரிஃபை பண்ணணும்னா என்ன ப்ராசஸ், சீடா இருந்தாலும் சீடாகலினாலும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சேம் தான். சீடா இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஆதார் நம்பர் இருக்கும், சீடாகலினா நீங்கள் புதுசாக இன்புட் கொடுக்க வேண்டி வரும், அவ்வளோதான். இன்கேஸ் சீடா இருக்கிற ஆதார் நம்பர் டோட்டலாக தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. காரணம், நீங்கள் ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிஸ்டிங் ஆதாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற டீட்டெயில்ஸோட வெரிஃபை பண்ணி எரர்னு தான் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஆதார் நம்பர் தவறு அப்படின்னா புது ஃபிசிக்கல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் தான் கொடுக்கணும். கொடுக்குற போது நீங்கள் உங்களுடைய சேஞ்சஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் அந்த ஃபார்மில் இருந்துட்டு எம்ப்ளாயர் செப்பரேட்டாக லெட்டர் கொடுக்கணும். இந்த ஆதார் நம்பர் தப்பாக சீடாக இருக்குது, புது ஆதார் நம்பரை சீட் பண்ணி இந்த சேஞ்சஸ் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஸோ இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. தென் அடுத்தது டிஎஸ்சி ஆக்டிவேஷன், கோவிட் கிளைம் அண்ட் இடிஎல்ஐ பெனிஃபிட். Please regularly visit EPFO Tambaram Facebook page and Twitter. Almost on everyday basis அங்கே மெம்பருக்கு தேவையான, எம்ப்ளாயருக்கு தேவையான பயனுள்ள முக்கியமான வழிமுறைகள், கைட், தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். பல பேர் கேள்விகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பல முறை போஸ்ட் போட்டு திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணதையே தான் இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா டைம் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கான ப்ராசஸை திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸாக 38 மணி நேரம் வீடியோ இருக்குது. பல விஷயத்துக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய குறைகளின் அடிப்படையில் தான் இந்த வழிமுறைகளும் சரி வழிகாட்டுகளையும் சரி நான் உருவாக்கி இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சில அந்த கைட்ஸ்லாம் தமிழ்லையும் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் தான் பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். மெம்பருடைய ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி சிலதெல்லாம் தமிழ்லையும் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ அதை உபயோகப்படுத்துங்க. இன்னொரு ஃபேஸ்புக் ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலராக ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் ஹேண்டல், இபிஎஃப்ஓட ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் ஹேண்டல் இருக்குது.
அதுலேயும் இந்த மாதிரி நியூ சேஞ்சஸ் ப்ராசஸ் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலமாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் எப்படி ஃபைல் பண்ணலாம், ஆக்டிவேஷன் எப்படி பண்ணலாம், கிளைம் எப்படி ஃபைல் பண்ணலாம், பேசிக் டீட்டெயில் சேஞ்ச் எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே பல வடிவத்தில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பவுமே ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸு ரிலை பண்ணுங்க. அதாவது இபிஎஃப் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பரும் தெரியும்னா நெட்டில் சர்ச் பண்ணாதீங்க. இபிஎஃப் இந்தியா வெப்சைட் போயிட்டு அஃபீஷியலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னால் பழைய நம்பர்ஸ் எல்லாம் வந்து பல வெப்சைட்டில் அதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த நம்பர்ஸை கால் பண்ணிவிட்டு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ப்ளீஸ், அதுக்கு தான் வந்து மொபைல் நம்பர்ஸை கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் ஹெல்ப்லைனுங்கிற அந்த இதுக்கு கீழே 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். மொபைல் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுற போது மிஸ் பண்ணால் கூட திருப்பி கால் பண்ணுறது 100% நடக்கும். அதே லேண்ட்லைனில் நீங்கள் கால் பண்ணி மிஸ் பண்ணிட்டா எங்களுக்கு உங்கள் நம்பர் தெரியாது. அதனால் திருப்பி கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வாட்ஸ்அப் கால் பண்ணாவோ மொபைல் நம்பர் கால் பண்ணிங்கனாவோ திருப்பி கால் பண்ணி உங்கள் கொரிஸை அட்ரஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மீன்ஸ் லேண்ட்லைன் வந்து thousands ஆஃப் கால்ஸ் வர இடத்துல எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்பாக்ஸ் டைரக்ட் மெசேஜ். பப்ளிக்காக இல்லை, ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற போது இன்பாக்ஸில் போய் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஏதாவது தவறுதலாக மிஸ் ஆகிடுச்சுனாலும் திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும், தேவையான பதில் கிடைக்கும், தேவையான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். குறையாக இருந்துச்சுன்னா குறைகள் தீர்க்கப்படும். Mr. Manish Mehta, online change application done. Online change means online change itself is a request. So once online change is request is given, that will be approved. Once that online change is approved, no other process is required. Online change requests and offline joint declarations are totally exclusive. Either this or that. You should not do both the things. சண்முக சுந்தரம் மாரிமுத்து, உங்கள் கிளைம் 1 வீக்காக பெண்டிங் இருக்குங்கிறீங்க. கிளைம்ஸ் வந்து 30-40 நாள் கூட பெண்டிங் இருக்கு பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால நீங்கள் வெயிட் பண்ணணும். மிஸ்டர் மணிஷ் மேத்தா, online request is also called joint request only. Member gives a request and approved by employer in his login, then it will come to. That is also taken as a joint request only. That is one thing. If it is not possible to give an online request, you have to give the joint declaration in offline. That offline form during this lockdown restrictions, you cannot come and give it to the PF office physically. That's where that scanned copy of joint declaration is accepted in email. Please understand the difference. Thank you.